முடிக்கி பாரு ஃபுல்லா போ பெருகுடல் வரைக்கும் போ. சிறுகுடல் பத்தல என் சாணி வாயில வச்சு பாரு பெருகுடல் வரைக்கும் பிளித்து போ என்று விட்டு விடலாமா? கொங்கு தலையா என்ன அனுபவம் இருந்தால் துணிக்கு என்ன ஒரு நிஜம் இருந்தால் என்னுடைய மனத்திலே என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ வரக்கூடாதா? என்னுடைய மனத்திலே என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ எதுக்கு வந்தீங்க? ஏன் வேணாம், நான் வருவேன் போவேன். அதை கேட்கறதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைஸ் கிடையாது. ரைஸ் இல்ல நூடுல்ஸே இருக்குது. ஆமா, நானும் தவயோகி தவத்தில் ஆடி சென்று வருகிறேன் ஐயா. தவயோகி தவயோகி தவத்தில் ஆடி சென்று வருகிறாயா? உண்மையாக அதற்கு என்னுடைய வனம் தான் கிடைத்ததா? ஏன் உன்னுடைய வனத்தில் வரக்கூடாதா? யாரு வர சொன்னது? கேட்டுதான் வரணுமா? என்னுடைய வனத்திலே என்னை கேட்டுதான் வர வேண்டும். என்னுடைய அனுமதி இல்லாமல் வரக்கூடாது. யாரை கேட்டு வரணும்? என்னை கேட்க வேண்டும். கேட்காம வந்து பொட்டிக்காரர் வீட்டுக்கு போனா அவரை கேட்டுதான் போகணும். ஆமா 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 ஆமா. ஆல்ரவுண்டுக்கார வீட்டுக்கு போனா அவனை கேட்டுதான் போகணும். ஆலக்கார வீட்டுக்கு போனா அவனை கேட்டுதான் போகணும். உன்னை மாதிரி முட்டாளே கேட்டு போவேன். நாங்களே கேட்காம போயிட்டு வந்துருவோம். அப்படி போய் தாண்டா கரூர் சங்கம் ரெண்டா கிடக்குது. விளங்கா தாய் வலிக்க. யாரை கேட்டு வந்தாய்? எதற்காக வந்தாய்? நானும் தவத்தை நாடி சென்று வருகிறேன் ஐயா. என்னை வழிமறிக்க வேண்டாம். என்ன மண்டி போடுறா? ஏன் மண்டி போட்டு அண்ணாந்து என்ன மண்டி போட்டு? உங்க 4 பேத்துக்கு நேரம் சரியில்லை தம்பி. உனக்கு நேரம் சரியில்லை தம்பி. ஆமா, அப்புறம் என்ன மண்டி போட்டு தம்பி உனக்கு தான் நேரம் சரியில்லை. உனக்கு என்னுடைய வனத்தில் நீ வந்து போவதற்கு இது என்ன உன்னுடைய மாமியா வீடு என்று நினைத்தாயா? அப்புறம் என்ன விருந்து தின்ட்டு போலான்னு வந்தியா? இந்த வனத்து வழியாக தன் தவத்துக்கு செல்ல வேண்டும். ஏன் அப்படியே போகக்கூடாதா? எங்கே போக சொல்ற? பைபாஸ் போட்டிருக்கிறாங்க திருச்சி விட்டு மதுரை. இந்த வழியாத்தானே போக வேண்டும். என்ன இது இளிச்சவாய வனம்னு எழுதி இருக்குதா? அப்புறம் என்னங்கிற அதான் எழுதி இருக்குது. எங்கே தம்பி தலையில பாரு, உன் தலையில பாரு. சனிய உன் தலையில உட்கார்ந்திருக்கேன் பாரு. படிக்க தெரியுமா? அதெல்லாம் இங்க பாரு. கட்டல கோமனத்தோட படுப்பாரு. இவருக்கு படுக்க தெரியாது. அத சொல்லு. அது இல்லாம கூட படுப்பாரு. ஆமா, என்னுடைய மனத்திலே உனக்கு அனுமதி விட மாட்டேன். விடவே மாட்டேன். நான் என்ன சொன்னாலும் இந்த முனிவராகப்பட்டவன் வழிபடுவது தெளிவில்லை. என்ன செய்கிறாய்? என்னால் பாலத்தால் அடித்து நொறுக்கி விட்டு அது சீக்கிரமாக நான் கடந்து செல்ல வேண்டாம். நீ என்னுடன் சண்டைக்கு வருகிறாயா? சந்தைக்கு போறியா? பெரியப்பா முடிந்தாலும் சண்டைக்கு வரும். எங்கேயே ராவு காலத்துக்கு பிறந்தவங்க எல்லாம் கொண்டாந்து இங்க உட்கார. தம்பி உன ராது கேய பாக்குறியா? பாத்துக்க. ஐயோ, நீ சண்டைக்கு வருகிறாயா? சண்டை எல்லால் எனக்கு பொறுகடலை தின்பது போல். போடுவோமா? கைச்சண்டை போட்டு பார்க்கலாமா? யார் என்று பார்க்கலாமா? என்னை வெட்டிவிட்டால் என் வனத்தை கடந்து செல்லலாம். தோற்றுவிட்டால் ஒருபோதும் என் வனத்திலே உமக்கு வழிவிட மாட்டேன். என்ன சொல்கிறாய்? நிச்சயமாக பார்க்கலாம். நன்றாக சிந்தித்து பார்த்து என்னுடன் சண்டைக்கு வர வேண்டும். உத்தத்துக்கு பார்ப்போம். தூக்கி விடுறா. நீ என்ன சொன்ன? எப்படி எப்படி சவுண்ட் அப்படியே கட 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 போய் உருண்டா அப்படி பாரு. அண்ணே என்னுடைய சட்டையை பார்த்தாயா? அருமையான சண்டை. நீ மோசமான காளி பையில இருக்கு. ஆமா, ஏனென்றால் ஒருவனுடைய திறமையை பார்க்க வேண்டும் என்றால் அவனை சோதித்து பார்க்க வேண்டும். சோறு திங்க போறியா? இந்த டக்கலாட்டி வேலை எங்க கிட்ட தம்பி. என்ன நீ சோறு தின்ட்டு தான் வந்த தம்பி? இவங்களெல்லாம் செஞ்சாங்களா பெத்தாங்களா? சொல்றத கேட்டுங்க. செஞ்சுதான் பெத்தாங்க.
எப்படி பெத்தாங்க அப்புறம்? ஏனென்றால் ஆ, நான் விழுந்தது போல் நடித்தேன். உன் நடித்தியா? அவன் ஜெயித்து விட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். அங்க பாரு, நடக்குமா? நடக்காது. ஒருபோதும் நடக்காது. நடக்குது. விடவே விட மாட்டேன். சிந்தனை முத்து. விட மாட்டியா? உன்னால இவ்வளவுதான் முடியுமா? இன்னும் ஏதாவது வேற செய்ய முடியுமா? வாரும் பார்ப்போம். சந்தைக்கு வாரும். பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாம். வரை சொன்னால் கேட்க மாட்டான் போல இருக்கிறது. என்ன செய்யல பெரியப்பா, நீ சொல்லு. அடையப்பா தூக்கி விசிறி விட்ட பாரு, அங்கே கூட்டத்தில் போய் விழுந்தா அப்படி. ஆறு அவர் தான். சண்டைக்குன்னா இவன் கூட செய்யறதுக்கு எனக்கு ஈடான ஆள் கிடையாது. அதான் பாவம். அதனால அந்த பெரியவரை கூட்டி அந்த உள்ளான்னு பார்த்து அவர் எந்திரிக்க முடியலன்ட்டாரு. அவருக்கு 4 பேர் வரட்டுமா? அவர் டவர் கிடைக்கலையே. நாங்க 4 பேர் வரட்டுமா? கரெக்டா கொடுக்குறோம் கொடுக்குறோம். நான் தர்றேன் வாங்க. கிளிப்பணிக்கு ஆனால் கூட இந்த பொடியன் சொன்னால் கேட்க மாட்டான் போல இருக்கிறது. அடி பொடியனே, ஏய் ஐயா முனிவரே, மரியாதையாக சொல்கிறேன். ஐயா எவ்வளியாக வந்தியோ அதே வழியாக ஓடிவிடு. இல்லை என்றால் உன்னை கலக்கிட்டு பிடிச்சு கசகசா சீரகம் சோம்பு கொல்லிமலை சிட்டு கொல்லிமலைகளை சீரகம் சோம்பு வைக்கிறாள். ஏப்பா, கொண்டாந்து விட்டுட்டாங்க. நீதானப்ப கசகசான்னு கசகசாவென்று கசக்கி நாரக கிழிச்சு சாரக ஓஹோ, சாரக பிழிந்து விடுவேன். ஐயா முனிவரே, அதோடு விட மாட்டேன். என்ன செய்வேன்? உன்னை கவக்கென்று விழிக்கி காலை 5:35 சொன்று பேண்டு விடுவேன். ஐயோ ஐயா முனிவரே, நான் தவயோகி, என்னை வழிமறிக்க வேண்டாம், என்னை விட்டுவிடு. நல்ல முறையாக கேட்டால் நான் விட்டிருப்பேன். இது சண்டைக்கு வந்தாய் அல்லவா? இது உனக்கு ஒருபோதும் நான் வழிவிட. என்ன அப்படி 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 ஏப்பா மண்டி போட்டுக்கிட்டே அலையற. ஐயா முனிவரே, அவர் மூஞ்சி பேசாத. ஐயாவா நானு என்ன பார்த்தா கழட்டு போய மாதிரி தெரியுதா? அப்ப பாவம். அது உனக்கு சொல்லிதான் தெரியணுமா? என்னை பார்த்தால் கெல்ட்டு போய் போய் இந்த முனிவராகப்பட்டபடி என்னை வழிவிடுவது தெரியவில்லை. பேசாதான்னு சொல்லியிருக்கேன். பேசாதடா. யாரை கேட்டு பேசின? பேசாத. ஏன் பேசின? என்னை பார்த்தால் பேசுறா. கெல்ட்டு போய் போல இருக்கிறதா? அது நீ சொல்லிதான் தெரியணுமா? என் தாடி அழகென்ன, என் கொம்பு அழகென்ன, என் முகத்தழகென்ன, இந்த ஊரில் எத்தனை பெண்கள் என் மீது மோகம் கொண்டார் என்று உனக்கு தெரியுமா? மாதரச்சோறு உனக்கு தெரியாது. என்னை பார்த்தா பெரியவர் என்று சொல்கிறாய். யாரை பார்த்து சொல்றாய்? சொல்லு. ஐயா பேசாதடா. ஐயா ஐயான்னு எனக்கு பொள்ளாச்சியில் வரும் போவோம். முனிவரே, தாத்தா தாத்தாவா? தாத்தா ஒப்பாய்க்கு எனக்கு என்ன தாத்தா உனக்கு கொம்பு வளர்ந்ததுக்கு? உங்க அப்பாய்க்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நீதானே? என்ன வளைவா இருக்குது உன் கொம்பு? தாத்தா வயசானா வளையத்தாப்பா செய்யா. எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணது எங்க அப்பா செத்து போய். யாரை கேட்டு வந்தாய்? சொல்லு. இந்த முனிவராகப்பட்டவன் பேசாதன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்டா பேசுறேன்? நீதான் சொல்லுங்கிற அப்புறம் பேசுனா யாரை கேட்டு பேசுற? யாரை கேட்க? என்ன கேட்க? நான் பேசாதன்னு சொல்லியிருக்கேன். உன்னை கேட்கணுமா? முனிவரே, பேசினே வாயில கொடுத்துருவேன். தண்டாயத்தை தவத்துக்கு பேசக்கூடாது. என்னை வழிபட வேண்டும். முடிவு யாருக்கு? எனக்கு. பேசாதன்னா கேட்குறியா? நீ சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா? நீ சுழி பிடிச்சவனா? என்னது சுழி பிடிச்சவனா? சுழி யாரை கேட்டு வந்தாய்? சொல்லு சொல்லு. சொன்னாக்கிறேன். ஐயா முனிவரே, நானும் தவயோகி. பேசாதன்னால
ஐயாவா? என்ன மறுபடியும் ஐயாங்கிற? முனிவரே, எனக்கு நீ பிறந்தியா? உனக்கு நான் அப்பனா? ஏய் சகல, அப்புறம் யாரை வச்சு எதை வச்சு நீ ஐயாங்கிற? தம்பி சகல, தவத்துக்கு சென்று நீ பேசாதடா. எங்க போறேன்னு நான் கேட்டனா? நான் உன்ட்ட எங்க போறேன்னு கேட்டனா? சொல்லு. ஏய், பேச. பேசு. இந்த முனிவராகப்பட்டவனை வழிமொழிவத் தெரியவில்லை. என்ன செய்கிறாய்? இதோ பானத்தால் போட்டுவிட்டது, சீக்கிரமாக நான் கடந்து செல்ல வேண்டாம். உன் பானம் அவ்வளவு பெருசா? பாரிப்பா. உன் பானம் மாதிரி எத்தனை பானத்தை நான் பார்த்துருப்பேன். ஐயா அப்பா. நீ அவ்வளவு பெருசு வச்சிருக்கிறியா? பார்த்தியா? பார்க்கலாமா? பார்க்கலாம். 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 ஆம்பளையாக இருந்தால் சரிக்கு சரியாக என் மீது யுத்தத்துக்கு வா. உத்தமண்ணா. இந்த முனிவராகப்பட்டவனை என்னை வழிபடுவத் தெரியவில்லை. இதோ என் பானத்தால் கணு தொடுத்து விட்டது, சீக்கிரமாக நான் கடந்து செல்கிறேன். போய் வருகிறேன். இப்பொழுது நான் சிலைய வளைத்து கனிகள் பூட்டியே வைத்து கனிகள் பூட்டியே தம்பி. ஏய் ஆட்டாடு. புழுதி பாண்டி. ஏய் அம்பு உள்ள இது வேற அடிக்கடி தொங்கிருது. அம்பு பின்னாடி உள்ள போயிர போகுது. இது என்னன்னு தெரியுமா? என்னப்பா அது? காண்டிபம். ஆ? காண்டிபம். போடா பொட்டக்கண்ணு பையல. காண்டிவமா? அப்புறம் மூக்க பொட்டிச்சுக்கிட்டு இதுல அது என்ன ஊரு? என்னது? அது என்ன மங்கலம்? பொம்மனுத்துப்பட்டி. இப்போ சாப்பிட்டோம்ல, அது என்ன ஊரு? நாகமங்கலமா? நாகமங்கலம். நாகமங்கலத்து ஹோட்டல்ல ஆம்லேட் போட்டாங்கல்ல, ஆமா, அந்த தோசை கரண்டி. அண்ணே, அதுக்கு தான் ஹோட்டல் கடையில் வேலை செஞ்சாலும் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்றது. பாத்தி கணக்க சொல்றாரா இல்லையா? அந்த ஞாபகத்தை படுத்து. ஏய் பேத்த பையல, நான் நன்றாக பார்த்தேன். அந்த ஹோட்டலிலே இப்படி விட்டு இப்படி பரட்டினாங்க, இப்படி விட்டு இப்படி பரட்டினாங்க. ஓஹோ, அந்த தோசை கரண்டியை கொண்டு வந்து காண்டிபங்கிரியே. இந்த பொடியன் காண்டிவன் என்று சொல்லி என் மீது ஏவுகிறான். இது வந்து என்னை குத்தி விடுமா? நான் மாட்டி விடுவேனா? இது நடக்குமா? இல்லை, நடக்கத்தான் நான் விடு. போடா. ஏய் உனக்கு மரியாதை இல்லை. போடா, வந்த வழியே போடா. மரியாதை இல்லாட்டே தம்பி, பாவம் அவருக்கு ஒண்ணு கூட வந்துருச்சு. பாவம்னா நீ வந்து வா. அப்பே தங்கமணி போடாதன்னு சொன்ன கேட்டக்கு கேக்குறியா? ஐயா உன்னாலதான் ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் என்ன ஐயா நொய்யாங்கிற? மடக்கி கட்டிக்கிட்டு போயிரு. மரியாதை இல்லை. வராது. எனக்கு வராது. தெரியுமே. வந்தா 4 பேத்தையும் பிடிச்சிக்கிட்டு நல்லா செய்யடா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த முனிவராகப்பட்டது பானத்தை விடும் பொழுது என்னுடைய பானங்கள் அனைத்தும் காலலிலே சரணமடைகிறது. 2வது முறையாக என் மாயவனை மனதில் நினைத்து பானம் தொடுகிறேன். பார்த்து வருகிறேன். இப்பொழுது நான் இப்ப மாயவனை தானே நினைத்துமே ராஜாவுக்கு நீ தந்தொடுத்தனே. மாயவனை தானே நினைத்துமே ராஜாவுக்கு நீ தந்தொடுத்தனே. பையில ஏன்டா எங்க உயிரை வாங்குற? சம்பளத்துக்கு என்ன உழைக்கிறது? சம்பளம் உனக்கு சம்பளம்லாம் கிடையாது. யார் சொன்ன சம்பளம்? சாப்பாடு போட்டாங்க, நீ பாட்டு போக வேண்டியதே. காலையில் வெந்தம்பட்டி வடிவாடு தூக்கி நிப்பாரு பாரு கம்ப போ மாட்டு. இப்போ நீ வர்றியா நான் வரட்டா? பெரியம்மாவா? இல்லைன்னா அங்கிருந்து கூட என்ன செய்யலான்னு சொல்லு. நீ இப்போ கேட்டுட்டுதான் வாவே. நான் வரட்டா கேட்கறதுக்கு? கீழே போய் அவரை பிடிச்சி கேட்டுட்டு வாங்க. போடா. மாட்டியா? கேப்பியா கேட்க மாட்டியா? போடா. உன்னை பாவம்னு விட்டுருக்குறேன். இல்லைன்னா பிழிஞ்சிருவேன் தம்பி.
விழிஞ்சிருவேன். உனக்கு ஆசை இருக்கிறதா இல்லையா? என் ஆச்சரியமாக இருக்கிறது. தம்பி, முதல் முறையாக என்னை படைத்த பிரம்மனை நினைத்து பாலம் தொடுத்தேன். என்னுடைய பாலங்கள் அனைத்தும் முனிவர் காலடியில் சரணமடைந்தது. இரண்டாவது முறையாக என் மாயவனை நினைத்து பாலம் தொடுத்தேன். அந்த பாலங்கள் அனைத்தும் முனிவர் காலடியிலே சரணமடைகிறது. மூன்றாவது முறையாக என் அண்ணர் தர்மபூபதி நினைத்து பாலம் தொடுக்கிறேன். நான் சொல்றதை கேளு. ஏ 22 முறை என் மீது பானத்தை தொடுத்தினாலும் உன் பானம் அகப்பட்டது என் கும்பை கூட அசைக்க முடியாது. இதுதான் நடக்கும். ஏன் அவசரப்படுவ? என்ன உனக்கு ஆசை இருக்குதா இல்லையா? ஆசை இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டியா? ஆசை இல்லாத மனிதன் யாரு? கல்யாணம் பண்ணிட்டியா? இல்லையா? ஓடுற வாடு எங்க நாட்டு கம்மிட்டு கூச்சாங்க. கல்யாணம் பண்ணிட்டியா? இல்லையே. இல்லையா? புள்ளை எத்தனை? கல்யாணமே இல்லைங்கிற புள்ளைங்கிற. அப்பாட்டி வச்சிருக்கிறியா? இல்லையே. அது இல்லையா? அப்போ நீ உயிரோட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் ஒண்ணு. அது இல்லை இது இல்லைன்னு நீ பொழைச்ச எதுக்காகுது? எல்லா இருந்ததும் பொழைக்கணுமா? ஆமா, மனுஷனா பிறந்தா ஏதாவது ஒன்று இருக்கணும், செய்யணும், சாதிக்கணும். உனக்கு எதுவுமே இல்லை. நீ ஆடி என்ன பண்ற, பாடி என்ன பண்ற? புண்ணியம் இல்லை. செய்யணும்ல. உன்னை நான் செஞ்சிருவேன். ஆனா உன்னை எதற்காக விட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா? எதற்கு? உன்னை பார்த்தால் எனக்கு சிறு குள்ளனாக தெரிகிறாய். குள்ளனாகவா? கத்திரிக்காய்க்கு கால் முளைத்தது போல் இருந்து வெட்டி என் மீது சண்டைக்கு வருகிறாயா? உன்னை விடவே மாட்டேன். உன்னை கடைசி வரையாக எச்சரிக்கிறேன். இல்ல உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்வார். போடா போடா. முதல்ல உன்னை சொல்லியிருக்கிறேன், செஞ்சுட்டு போயிருடா. என்னை ஜெயிச்சாத்தே என் மனத்துல உனக்கு வலி இல்ல. உன்னை ஐயா. ஐயோ. நாளைக்கு நாடகம் ஆடுறதுக்கு கால் இருக்காது. ஐயா முனிவரே, ஐயா என் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் விடும் ஆளுக்கள் அனைத்தும் முனிவர் காலடியிலே சரணமடைகிறது. எனக்கு இன்னும் முடி வெள்ளையாத்தான் இருக்குது. என்ன நரைச்சு போன கழுட்டு அந்த அவர் தலையாட்டு இருக்குதா? ஐயா ஐயாங்கிற